அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்புடைய காலம் வருகிறது, நோன்பு நாட்கள் வருகின்றது. எமது சமூகத்தை பொறுத்தவரை, எமது முஸ்லிம் சகோதரர்களை பொறுத்தவரை அதில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள், அதில் உறுதியாக இருக்கின்றார்கள், நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற தன்மையில் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் சமூகத்தினூடாக கொஞ்சம் ஊடுருவி பார்க்கின்ற பொழுது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த நோன்பு என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை. நோன்பு நோட்பதனால் என்னென்ன பலாபலன்கள், உலகத்தினுடைய ஆகிராவுடைய நன்மைகள் இருக்கின்றது, அல்லது நோன்பு நோட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் எவ்வாறு இருக்கும் என்கின்ற விடயமெல்லாம் எமது முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். எமக்கும் எமது சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவ்வாறு தெரிந்திருந்தும், அதாவது நோன்பு தொடர்பான சட்டங்கள், அதனுடைய சிறப்புகள் என்பவை எல்லாம் தெரியும். ஆனாலும் தெரிந்து இந்த நோன்பை பொதுபோக்காக விட இருக்கின்றார்கள். தொழில்துறையை கூறி அல்லது வேறு காரணங்களை கூறி நோன்பிலிருந்து விலகிக்கொள்ள இருக்கின்றார்கள். நோன்பிலிருந்து விலகிக் கொள்ளுகின்ற தன்மை தான் கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே இதற்கான உண்மையான அடிப்படையான காரணம் என்ன என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த மார்க்கத்தினுடைய இந்த கடமைகள் தொடர்பான சட்டங்கள், அதனுடைய விடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனாலும் ஏன் பொதுபோக்காக இருக்கின்றார்கள், இதை சாதாரணமாக விளங்கிக் கொள்ளுகின்றார்கள், இந்த பாவமான காரியத்தை ஏன் செய்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையில் அது இரண்டாவது காரணம் ஈமானுடைய பலகீனம். ஈமானுடைய பலகீனம் காரணமாகத்தான் இந்த கடமைகள் மீது, இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்ற தன்மை குறைவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு மனிதனுடைய, முஸ்லீமுடைய, எங்கள் சமூகத்தினுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும், அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டாகும். எனவே கண்ணியமானவர்களே, ஈமானுடைய குறைபாடு காரணமாகத்தான் இதனை சாதாரணமாக எண்ணுகின்றோம், பொதுபோக்காக எண்ணுகின்றோம். இந்த ஈமானை அதிகரிப்பதற்கு, இந்த ஈமானுடைய ஆற்றலை, பவரை அதிகரிப்பதற்கு, அல்லாஹு மீதான தொடர்புகளை, முஹப்பத்தை, அன்பை அதிகரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. அதற்குரிய தளம் உலகளாவிய ரீதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தளத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த ஈமானுடைய பவரை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அமல்கள் இன்பம் நிறைந்ததாக, சுகம் நிறைந்ததாக எங்களுக்கு ஆகும் என்பதனை நாங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும்.